Hi all, this is Mohan from MKZ Equipments. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா ஒரு 2லேருந்து 2.5 டன் வெட்டக்கூடிய ஒரு சாஃப் கட்டோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா தீவனத்தையும் வெட்டிக்க முடியும். மக்காச்சோளத்தட்டு, வரச்சோளத்தட்டு எல்லா விஷயத்தையும் வெட்டிக்க முடியும். தென் இதோட அவுட்புட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மணிக்கு 2லேருந்து 2.5 டன் இருக்கும். இது ஃப்ளைவீல் டைப் அப்படிங்கிறதுனால சிக்கிக்கிறது, அந்த கட்டிங்கில் ப்ராப்ளம் இருக்கிறது, அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது. இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷனுமே இருக்குது. மெக்கானிக்கலாக ரிவர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு தீன் சிக்கிருச்சு அப்படிங்கிற கவலைப்பட தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ரிவரை வந்து நம்ம ஒரு ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெளியே தள்ளிட்டு வெளியே வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டில் வந்து ஒரு கஸ்டமருக்கு இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அந்த வீடியோ தான் இந்த வீடியோ. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு சின்ன மிஷின் வச்சுருந்தாங்க. அது ஃபால்ட் ஆகிட்டதுனால இந்த மிஷின் நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. அதை இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். 2 HP மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெவி காப்பர் காயிலில் நல்ல ஹெவியான ஒரு மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட அவுட்புட் பாருங்கள். அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்தில் வெட்டியிருக்காங்க. எப்படி ஒரு மலை மாதிரி விழுந்திருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி சாஃப் கட்டர் வேணும், இல்லை டைரி ஃபார்முக்கு வேணுங்கிற எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நம்மக்கிட்ட மில்கிங் மிஷினு, சாஃப் கட்டரு எல்லாமே இருக்குது. நம்மளோட கான்செப்டே வந்துட்டு குவாலிட்டியாகவே இருக்கணும். அதோட லைஃப் அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் 10 வருஷம் இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட கான்செப்டே. ஸோ நம்ம ஒரு மெட்டீரியலையும் சூஸ் பண்ணி அது கரெக்டாக இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறதையும் ஆரண்டி பண்ணி தான் அதுக்கப்புறம் வந்துட்டு கஸ்டமர்ஸ்க்கே கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி மெஷின்ஸ் வேணும் அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட ஓன் பிராண்டு தான், MKZோட ஓன் பிராண்ட் மெஷின் தான். ஸோ இதோட அவுட்புட் வந்து இந்த பாக்ஸ் டைப் இருக்குல்ல, அதோட அவுட்புட்டுக்கு நிகராக இருக்கும். ஆனால் இதோட சாப்பிங் சைஸுங்கிறது ஒரு நேர்த்தியாக இருக்கும். அதோட கட்டிங் பாருங்கள். இது அரௌண்ட் வந்து 10 mm சைஸ்.